மிகச்சிறந்த புதையல். அமித் கார்க் எழுதியது. ஒரு நாள் பீட்டர் புதையல் இருக்கும் வரைபடம் ஒன்றை கண்டான். ஆஹா, இந்த புதையலை கண்டுபிடிக்கப் போகிறேன், இதில் துணிச்சலுடன் ஈடுபட போகிறேன் என்றான் குதூகலமாக. பீட்டர் கிளம்பினான். வெகு தூரம் நடந்த பின் ஒரு காட்டை அடைந்தான். அங்கே ஒரு சிங்கத்தை சந்தித்தான். சிங்கத்திடம், நீ ரொம்ப பலசாலி மற்றும் தைரியமானவன், என்னுடன் புதையல் வேட்டைக்கு வர முடியுமா என்றான் பீட்டர். சிங்கமும் சம்மதித்து பீட்டருடன் கிளம்பியது. அந்த காடு ஒரே இருட்டாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது. பீட்டருக்கு பயமாக இருந்தது. ஆனால் சிங்கம் அருகில் இருந்ததால் அக்காட்டை கடந்தான். அவர்கள் கடைசியில் ஒரு மலையை அடைந்தவுடன் கழுகை சந்தித்தனர். உனக்கு சிறந்த கண் பார்வை உள்ளதால் அபாயத்தை முன்கூட்டியே எச்சரிக்க முடியும் என்று கழுகிடம் பீட்டர் சொன்னான். நீ எங்களுடன் வர முடியுமா? நாங்கள் புதையல் வேட்டைக்கு செல்கிறோம். கழுகும் சம்மதித்து பீட்டருடனும் சிங்கத்துடனும் சேர்ந்து கொண்டது. மலைகள் உயரமாகவும் கரடு முரடாகவும் இருந்தது. சிங்கம் தவறி விழ இருந்தது. பீட்டரோ மிக விரைவாக கை கொடுத்து அதை மேலே இழுத்தான். கழுகு தன் கூரிய பார்வையால் அனைத்தையும் கவனித்தது. விரைவில் அவர்கள் கீழேயுள்ள பள்ளத்தாக்கை அடைந்தனர். அங்கே ஆட்டை சந்தித்தனர். நாங்கள் புதையலை தேடிச் செல்கிறோம், நீயும் சேர்ந்து கொள்கிறாயா என்று பீட்டர் ஆட்டை கேட்டான். மற்றும் குளிரும் போது எங்களை இதமாக வைத்திருப்பாயா? ஆடும் சம்மதித்து பீட்டருடனும் சிங்கத்துடனும் கழுகுடனும் சேர்ந்து கொண்டது. பரந்த புல்வெளி மேல் குளிர்காற்று வீசியது. அவர்கள் எல்லோரும் ஆட்டை அணைத்துக் கொண்டனர். ஆடும் அவர்களை இதமாக அணைத்துக் கொண்டது. பிறகு நால்வரும் பாலைவனத்தை அடைந்தனர். அங்கே ஒட்டகத்தை சந்தித்தனர். உன்னை பாலைவனத்து கப்பல் என்று அழைக்கிறார்களே என்றான் பீட்டர். பாலைவனத்தை கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வாயா? அப்படியே புதையல் வேட்டைக்கும் வருகிறாயா? ஒட்டகமும் சம்மதித்தது. பீட்டரும் சிங்கமும் ஆடும் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்தனர். மகிழ்ச்சியுடன் பரந்த பாலைவனத்தை கடக்க கிளம்பினர். கழுகும் மேலிருந்து இந்த காட்சியை ரசித்தது. ஒட்டகம் வேகமாக ஓடத் தொடங்கியது. எல்லோரும் குதூகலித்தனர். பாலைவனத்தை கடக்க ஒட்டகத்தின் மேல் பயணிப்பது ஆனந்தமாக இருந்தது. இறுதியில் அந்த ஐவரும் கடலை அடைந்தனர். அங்கே ஆமையை கண்டனர். ஆமையே, இக்கடலை கடக்க உதவி செய்வாயா என்று பீட்டர் கேட்டான். நாங்கள் புதையல் வேட்டையில் உள்ளோம். ஆமையும் சரி என்று சொல்லி பீட்டர் சிங்கம், கழுகு, ஆடு மற்றும் ஒட்டகத்துடன் சேர்ந்து கொண்டது. கடலின் சீற்றமான அலைகள் அவர்களை பாதி மூழ்கடித்து விட்டது. ஆனால் ஆமையோ அவர்களை திறமையாக கொண்டு சென்றது. அங்கு ஆந்தையை சந்தித்தனர். ஆந்தையோ விவேகத்துடன் கூறியது, நல்வாழ்த்துக்கள், நீங்கள் புதையலை கண்டெடுத்து விட்டீர்கள். எங்கே என்று எல்லோரும் ஆச்சரியத்துடன் கேட்டனர். ஒன்றாக சேர்ந்து நீங்கள் காட்டை கடந்து மலையேறி பள்ளத்தாக்கை துணிகரமாக கடந்து பாலைவனத்தையும் தைரியமாக தாண்டி கடல் கடந்து வந்துள்ளீர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இல்லாமல் இதை சாதித்திருக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து
ஆந்தை சொல்வது உண்மை என்று உணர்ந்தனர். அவர்கள் நட்பு என்ற புதையலையே கண்டுபிடித்துள்ளனர். உண்மையில் மிக உயர்ந்த புதையலான நட்பை அவர்கள் கண்டெடுத்துள்ளனர்.